ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. நம்ம கடையில எல்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா, டீ கூட சாப்பிட்றதுக்கு. அதுதான் நான் வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேக்கு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையும் ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க. கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்ல பாத்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போறது இல்ல. ஸோ இதுல வந்து கேக்குக்கு யூஸ் பண்ற ஒரு ஜெல் இருக்கும். அது எல்லா ஷாப்லயும் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கேக்கு ஷாப்ல எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நான் அந்த கேக்கு செய்ய போறேன். இந்த ஜெல்லு தான். ஸோ இது நம்ம நிறைய போட்டுட்டோம் அப்படின்னாலும் கேக் அந்த அளவுக்கு வராது. ஸோ இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது பேக்கிங் பவுடர் சேர்க்க கூடாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் மைதா எடுக்கிறேன். வெறும் மைதா மட்டும்தான் சேர்க்கிறேன், வேற எதுவுமே சேர்க்கல. பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கல. மைதா வந்து நல்லா சலிச்சுட்டு இப்ப வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஜெல் போட்டிருக்கிறதுனால நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓர சைடு எல்லாமே எடுத்து விட்டுட்டு 1/4 கப் பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயில் சேர்க்கிறேன். குக்கிங் ஆயில் சேர்த்து ஒரு டைம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/4 கப் வந்து பால் சேர்க்கிறேன். பால் வந்து நமக்கு லைட் சூடா இருக்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓர சைடு ஃபுல்லா நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ எடுத்து விட்டதுக்கு அப்புறம் எந்த ட்ரேல வந்து நம்ம பேக் பண்ண போறோமோ அந்த ட்ரேல வந்து பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே ஊத்திட்டு ஒரு 2 டைம் நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டதுக்கு அப்புறம் 180 டிகிரில வந்து ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் நம்ம அவன்ல வச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 25 நிமிஷத்துல சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். அப்பதான் நல்லா வரும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கடையில தான் இந்த மாதிரி கேக் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம வந்து வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். யாருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, பட் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுவேன். பட் இந்த கேக் எல்லாருமே சாப்பிட்டுட்டு மசாலா ரொம்ப சூப்பரா இருக்கு, டீ கூட வச்சு சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாவும் நம்ம கடையில வாங்குறதை விட ரொம்ப சூப்பரா வந்துச்சுன்னு சொல்லலாம். நான் போட்ட அளவுக்கே நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட அந்த ஜெல் இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா பேக்கிங் சோடா சேர்க்கலாம். சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? நான் எடுத்து உடைச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. ரொம்பவே யம்மியா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.